எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஓகேங்களா, நிறைய டைப் இருக்குது. முக்கியமானது என்பிஎன், பிஎன்பி. ஓகேங்களா, இதுக்கு கலெக்டர் பேஸ் எமிட்டர். ஓகேங்களா, மொத்தம் மூணு கால் இருக்கும், 3 பின் இருக்கும். கலெக்டர் பேஸ் எமிட்டர், இதுக்கும் கலெக்டர் பேஸ் எமிட்டர். ஓகேங்களா, ஒரு சிலது பார்த்திங்கன்னா லைனாகவே அமைஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசி 547லாம் லைனாகவே இருக்கும். இதுக்கு பிரச்சனையே இல்லை, கலெக்டர் பேஸ் எமிட்டர். ஓகேங்களா, இது பிரச்சனையே இல்லை. ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய டிரான்சிஸ்டர்களுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எமிட்டர் இருக்கும், எமிட்ரு நடுவில் கலெக்டர் இருக்கும். கொஞ்சம் மாற்றி கான்ஃபிகரேஷன் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம அதை டேட்டா ஷீட்டை பார்த்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது கலெக்டருக்கு ஐ பாசிட்டிவ், என்பிஎன் டிரான்சிஸ்டர்னால் கலெக்டருக்கு ஐ பாசிட்டிவ், பேஸுக்கு லெஸ் பாசிட்டிவ், எமிட்டருக்கு ஐ நெகட்டிவ் கொடுக்கணும். ஓகேங்களா, அதே பிஎன்பி டிரான்சிஸ்டர்னால் கலெக்டருக்கு ஐ நெகட்டிவ், பேஸுக்கு லெஸ் நெகட்டிவ், எமிட்டருக்கு ஐ பாசிட்டிவ். இது கொடுத்தோம்னா இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டக்ட் ஆகும். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.